செவன்த் என்சிஆர்டி புக்கில் சோசியல் சயின்ஸ் என்ற பாடப்புத்தகத்தில் இருக்கிற சோசியல் அண்டு பொலிட்டிக்கல் லைஃப் என்ற பாடத்துலேருந்து ஒரு பாடம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாடம் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ஆன் ஈக்குவலிட்டி பற்றி சொல்லிக்கிறாங்க. ஈக்குவலிட்டி நம்மளுக்கு எதுக்கு தேவைப்படுது? ஈக்குவலிட்டி முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஈக்குவலிட்டி இந்தியா இஸ் ஏ டெமோக்ரஸி இன் த கிளாஸ். அதாவது we look at the key component of the key element of the democratic government சொல்கிறாங்க. அதாவது முக்கியமான அடிப்படையான விஷயம் டெமோக்ராட்டிக் இந்தியா டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டு இந்தியான்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, அதில் ஒரு கதையை சொல்லிடுறாங்க. அந்த கதையை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அந்த கதையை என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆளுக்கு ஒரு ஓட்டுன்றது அதிகாரம் சமத்துவ உரிமைன்றது இதில் கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்கன்னா, ஆன் எலெக்ஷன் டே காந்தாவும் அவங்களுடைய ஃப்ரெண்டு சுஜாதாவும் என்ன பண்ணுறாங்க, ஓட் போகிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அது வெயிட் பண்ணுறவர் கூட என்ன பண்ணுறாருன்னா, ஒரு செல்வந்தர் வெயிட் பண்ணுறாரு கூட. அவர் என்ன பண்ணுறாரு, அவர் பேர் ஜெயின் ஷாப் பண்ணுறவர். அவர் பேர் ஜெயின் ஷாப் லைன் நிச்சுங்கிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க என்ன சொல்கிறாங்க, வி கேன் ஆல் ஃபஸ்ட்டு படத்தில் இருக்கிற என்ன சொல்கிறாங்க, isn't it good Sujata that we can all vote as equal citizens of our country? எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஒரு சமத்துவமான ஓட்டு, ஈக்குவலான சமத்துவமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாரு, எஸ்ன்னு சொல்கிறாங்க அந்த அம்மா. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, கோயிங் ஆன் காந்தா இட்ஸ் ஏ டு டர்ன் நவ். அப்புறம் என்ன, அது முடிச்சுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்து அவங்களுடைய டர்னு தான் சொல்கிறாங்க, ஓட்டு போகிறதுக்கு போகிறாங்க. இவங்க என்னத்துக்காக ஓட்டு போகிறான்னு சொல்கிறாங்கன்னா, பைப் லைனை யார் அவங்க ஏரியாவில் எடுத்து ப்ராமிஸ் சொல்லிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது என்ன பாடத்தில் என்ன பிக்சரில் என்ன பண்ணுறேன்னா, அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் போயிட்டார், யார் அந்த பெரிய அதிகாரின்றவர் போயிட்டார். அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க, காந்தா என்ன பண்ண ரன்னிங் ஃபீவர் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃபீவராக டு டேக் கேர் இஸ் ஏ ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேலையை முடிச்சுட்டு அவங்க அந்த சனாப்ன்றார்ல அந்த உயரதிகாரியுடைய வீட்டில் ஃபஸ்ட்டு வேலைக்கு போயிட்டு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அட்வான்ஸு வாங்கிட்டு நான் போய் வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க. அடுத்து போனாங்க. அவங்க சம் ஆஃப் திஸ் ஃபீல் பெட்டர். அவங்க வேலையில் நல்லா இருக்குதா, ஓகேவான்னு சொல்கிறாங்க. உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது எப்படி நல்லா ஃபீல் பெட்டரான்னு கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஐ கெட் பேக் இன் த ஈவினிங், ஐ வில் கோ டு த ஹாஸ்பிட்டல், ஓகேவான்னு கேட்குறாங்க. சரி, அப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. த ஒண்டர் த சுஜாதா அவங்க ஏரியாவில் என்ன பண்ணுறாங்களா, நெவர் க்ளீன். அங்கே எந்த ஏரியாவும் க்ளீன் இல்லாமல் இருக்குது, சாக்கடை மாதிரி இப்போ அடியில் போகுது அப்படின்னு சொல்ல வராங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்க, கார்னர் ப்ராப்பர்லி டூ மேக் ஷூர். அந்த சுத்தமாக அந்த கார்னர்லாம் சுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அம்மாவை. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க, இவர் அட்வான்ஸுக்கு காந்தான்னு சொல்கிறாங்க, இதை ஒரு ஹேபிட்டாக வச்சுக்காதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே எஸ், நோ மேடம், இந்த மாதிரி வச்சுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, இது எதுக்காக இந்த பாடம் சொல்கிறாங்கன்னா, எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் அவங்க நம்மளுக்கு சம்பளம் தரவங்களாக இருந்தாலும் ஓட்டு உரிமைன்றது நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டிய 2 பேருக்கான ஒரு பொதுவான உரிமை அப்படின்றாங்க. இந்த அம்மா அவங்க வீட்டில் பெரிய அந்த சனாஃப்ன்ற ஒரு வீட்டில் வேலை செஞ்சாலும் இவருக்கும் ஒரே அவர் கூலிக்காக வேலை செஞ்சாலும் இந்த அம்மாவுக்கும் ஒரே அதிகாரம் தான், அவருக்கும் ஒரே அதிகாரம் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது அப்படின்றதே எடுத்துக்காட்டுறதுக்காக தான் சொல்கிறாங்க இந்த பாடத்தை, இந்த விஷயத்தை. ஏன்னா ஒரு 7வது பையனுக்கு புரிய வைக்கணும்னா எதுக்காக, அவரும் கியூவில் தான் வச்சு ஓட்டு போட்டார், இந்த அம்மாவும் கியூவில் தான் வச்சு ஓட்டு போட்டாங்க. அதுக்கு என்ன காரணம், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சமத்துவத்தை பற்றி, அதாவது ஆண் 2 பேருக்கும் ஒரே சம உரிமையை பற்றி கொடுத்துங்கிறனால வாக்குரிமை, தேர்ந்தெடுக்கும் உரிமை மக்கள் அது எல்லாருக்கும் ஒரே உரிமைன்றனால தான் இவங்களுக்கு ஈக்குவல் ஓட்டு, ஒரு ஓட்டுக்கு ஒரு பவர் அப்படின்ற மாதிரி கொடுத்துங்கிறாங்க. அந்த பாடத்தை தெளிவாக நம்ம பிக்சரில் பார்க்கும்போது
அந்த அம்மா அவங்க ஊரில் வந்து வேலை செஞ்சிருந்தாலும் இந்த அம்மாவுக்கு ஒரே மதிப்பு தான் அந்த அம்மாவுக்கு வசதியில் வந்து என்ன அவங்க இவங்க வேரியேஷன் ஆக்கலாம். ஆனால் வந்து இந்திய நாட்டு அளவில் பார்த்தா 2 பேருக்கும் ஒரே அதிகாரன்றதை வந்து இந்த பாடத்தில் வந்து இந்த கதைகள் மூலம் சொல்கிறாங்க.